எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடொழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் தர்மருக்கும் துரியோதனனுக்கும் ஒரு கேள்வி வந்தது. பாருங்களேன், ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி சந்தேகம் கேள்வியும் வந்தது. இந்த உலகம் நல்லதா கெட்டதா? அதே போல் இந்த உலகத்தில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சந்தேகம் வந்தபோது இதற்கான விடையை யார் கூறுவார்? இதற்கான விடையை கூறுறதுக்கு ஒருத்தர் தான். ஏன்னா இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து காத்து நிற்கின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார். உங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை பண்ணணும். இந்த கேள்விக்கு ரொம்ப ஈஸி தான் விடையளிப்பது. ஆனால் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க. முதல்ல என்னென்னா, உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லவராக படுற ஒருத்தரையும் ரொம்ப கெட்டவராக படுற ஒருத்தரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு தர்மரையும் துரியோதனையும் அனுப்பிச்சி வச்சிடுறாரு. இவங்க ஒரே உலகத்தையே சுற்றி வந்து வராங்க வெறுங்கையோட. கிருஷ்ணர் கேட்குறாரு தர்மரை பார்த்து, நீ ஏன் ஒருத்தரையும் கூட்டிகிட்டு வரலன்னு. தர்மர் சொல்கிறாரு, நான் சுற்றி பார்த்துட்டேன், இந்த உலகத்தையே சுற்றி வந்துட்டேன், எல்லாரும் நல்லவங்களாக இருக்கிறாங்க, அதில் யார் தான் குறிப்பிட்ட நல்லவங்க ரொம்ப நல்லவங்கன்னு என்னால் தேர்ந்தெடுக்க முடியல. இவ்வளோ நல்லவங்க இருக்கிற இடத்துல ஒரு கெட்டவங்க கூட இல்லை. அதனால் நல்லவங்களையும் கூட்டிகிட்டு வர முடியல, கெட்டவங்களையும் கூட்டிகிட்டு வர முடியலன்னு சொல்கிறாரு. உடனே கிருஷ்ணர் ஒரு புன்சிரிப்போட துரியோதனை பார்த்து, நீ சொல்லு, நீ யாரை கூட்டிகிட்டு வந்த? நல்லவர் யார்? கூட்டிகிட்டு வந்த கெட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. துரியோதனை சொல்கிறாப்புல, இந்த உலகத்தில் அத்தனை பேரும் கெட்டவங்க தான். நான் தேடி பார்த்துட்டேன், ஒரு நல்லவன் இல்லை, அத்தனை பேரும் கெட்டவங்க. இந்த கெட்டவங்களில் யார் மிக மோசமானவங்கன்னு நான் எப்படி பார்க்குறது? உலகமே கெட்டவங்களாக இருக்கும்போது எனக்கு எப்படி நல்லவங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிறாரு. இந்த உலகம் ஒரு கண்ணாடி போல், அதை எதை காட்டுறோமோ அதை தான் திருப்பி பிரதிபலிக்கும். நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் நல்ல நோக்கத்தோடும் இருக்கும் ஒருவருக்கு பார்க்குறவங்க எல்லாரும் நல்லவராக தான் இருப்பாங்க. அதே தீய எண்ணத்தோடும் தீய நோக்கத்தோடும் ஒருத்தர் பார்க்கும்போது இருக்க அத்தனை பேரும் தீயவர்களாக தான் தெரிவாங்க. நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது நல்லவையும் கெட்டவையும். இந்த உலகம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி தான் இருக்கும். நல்லதுன்னு நினச்சா இந்த உலகம் நல்லது, கெட்டதுன்னு நினச்சா கெட்டது. நல்ல எண்ணத்தோட நல்ல பார்வையோட நல்ல நோக்கத்தோடு நம்ம பார்க்கும்போது பார்க்குற அத்தனை பேரும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. கெட்ட எண்ணத்தோட கெட்ட பார்வையோடு பார்க்கும்போது பார்க்குற அத்தனை பேரும் கெட்டவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். சொல்வோம்ல, பச்சை கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தா பச்சையாக தான் தெரியும், மஞ்சள் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா அத்தனையும் மஞ்சளாக தான் தெரியும். அதனால் இந்த உலகம் மோசம், இந்த உலகம் ரொம்ப கெட்டது, இதில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க, அயோக்கியர்கள் அப்படின்னு நினைக்காதீங்க.
நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குதோ அப்படி தான் இந்த உலகமும் இருக்குது. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.